பொக்கிஷமான பழம் நம்ம கொய்யாப்பழம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக அதை சாப்பிடாம இருக்க மாட்டோம். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்பட்டு ஆக்சிடேசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால வயதான காலத்தில் வரக்கூடிய கேட்ராக்ட் ப்ராப்ளம், அப்புறம் மஸ்குலர் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் நோயிலேருந்து விடுபடுறதுக்கு இதில் இருக்க விட்டமின் ஏ நமக்கு உதவியாக இருக்குது. இதில் ஃபோலேட் விட்டமின் B9 இருக்கிறதுனால இது குழந்தை கருவில் வளர்ச்சி அடைவதற்கான சிறந்த சத்தாக நமக்கு அமையுது. அதுவும் இல்லாமல் இது பிரெயின் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுற சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக பயன்படுகிறது. விட்டமின் சியும் இந்த ஏவும் இருக்கிறதுனால நமக்கு நல்ல பூஸ்டிங் எனர்ஜி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் செயல்படுத்தி இம்யூன் சிஸ்டத்தை நமக்கு பூஸ்டப் பண்ணி தருது. இதில் இருக்க பொட்டாசியம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுது. இதில் இருக்க மெக்னீஷியம் பார்த்தோம்னா நமக்கு காமிங் எஃபெக்ட், மூடு காமிங் எஃபெக்ட் பண்ணி தருது. இது இல்லாமல் இதில் கேலிக் ஆசிட் இருக்கிறதுனால இதில் சிறந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படுது. இது இல்லாமல் இதில் அயர்ன், இன்னும் பி செலினின் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது, ஃபைபர்ஸ் நிறைய இருக்குது, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இது ஒரு முழுமையான ஒரு பழமாக நம்ம எடுத்துக்கலாம்.